வணக்கம். சிவவாக்கியம் பாடல் 4. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரரும் பாலராவிர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அதாவது நாம் இந்த பூமிக்கு உயிராக உருவாகி வெளிவரும்போது ஒரு சக்தி உந்து சக்தியாக நம்மை வெளிவர செய்யும். அந்த சக்தி வாயுவாக இருக்கின்றது. இந்த வாயு சக்தி அனைவருக்கும் இருக்கக்கூடியது. இந்த சக்தியை குண்டலினி என்று கூறுவர். இது நம் உடலில் மூலாதாரத்தில் இருக்கிறது. நாம் தியானம் செய்யும் போது நமக்கு 7 சக்கரங்கள் பற்றி உணர செய்வர். இதில் முதல் படி மூலாதாரம், ஆசனவாய்க்கும் பிறப்புறுப்பிற்கும் இடையில். இரண்டாவது சுவாதிஷ்டானம், பிறப்புறுப்பிற்கு சற்று மேலே. மூன்றாவது மணிப்பூரகம், தொப்புளுக்கு சற்று கீழே. நான்காவது அநாகதம், விலா எலும்பு மத்தியில். ஐந்தாவது விசுப்தி, தொண்டை குழி. ஆறாவது ஆக்னா, புருவத்திற்கு மத்தியில். ஏழாவது சஹஸ்ரஹாரம், உச்சந்தலை. அப்படி மூலாதாரத்தில் இருக்கும் சக்தியை கருத்தோடு ஒருமனதாக தியானித்து உச்சந்தலைக்கு ஏற்றினால் முதிய வயதானாலும் சிறு வயதாக காணப்படுவோம். நம் மேனி ஒளி பெருகும், இளமையாக இருப்போம். இந்த நிலைகளை தாண்டினால் இறுதியில் அருள் பெற்று மோட்சமாக இறைவனின் அழகிய திருவடி சேர்வது உண்மை என்பது பொருள். நன்றி.